ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லே. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் நாஜானி. அனைத்துலக உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு இருந்த வணக்கம். இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர். ஒரு போர் முடிய இன்னொரு போர் ஆரம்பிக்கின்றது. ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் பாரிய தாக்குதல் நடைபெற்றது, வான் தாக்குதல் நடைபெற்றது. போரை ஓரளவுக்கேனும் தணிக்க வேண்டும் என்ற விதத்தில் சிலர் ஈடுபடுவது போல், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து உரையாடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய உறவுகளுக்கு ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ள பிரச்சனையின் பின்னணி என்ன என்றதை முதலில் கூறுங்கள். பாகிஸ்தானில் பல பிரிவு இனங்கள் இருக்கின்றன. அவர்களை பயன்படுத்தி பாகிஸ்தானில் தொடர்ச்சியாக தற்கொலை தாக்குதல்கள் அல்லது இராணுவத்தினர் மீதான தாக்குதல்கள் என்று இதில் பெருமளவில் பல வெளிநாட்டு புலனாய்வு அமைப்பினரும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் இயல்பு நிலையை குழப்புவது, இது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருவது. அடுத்தது பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான அந்த எக்கனாமிக் கொரிடோர், அதை குழப்புவது. இந்த பலுச்சிஸ்தான் BLA என்ற அந்த அமைப்பு, அது கவுடார் துறைமுகத்துக்கு கிட்டத்தான் அவர்கள் இந்த தாக்குதல்கள் கூடுதலாக இருப்பது. அவர்கள் கூடுதலாக குறிவைப்பது சீனாவின் அந்த துறைமுக அபிவிருத்தி, அதில் பணியாற்றுகின்ற பொறியியலாளர்கள் என்னும் போது இதில் ஒன்று உங்களுக்கு விளங்கும் வடிவாக இதை வெளிநாட்டு சக்திகள் ஒருங்கிணைத்து செய்கிறார்கள். அண்மை காலமாக உங்களுக்கு தெரியும், கடந்த வருடம் கூட ஒரு தொடர் ஒன்றை, அதாவது ட்ரெயின் ஒன்றை கைப்பற்றி இருந்தார்கள், கிட்டத்தட்ட 400 பயணிகளுடன். அதை பாகிஸ்தான் சிறப்பு படையணி மீட்டிருந்தது. பெருமளவானவர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஆனால் அப்போதும் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி கையை காட்டி இருந்தது. பிறகு கடந்த வாரம் இந்த தீவிரவாத அமைப்புகள் மேற்கொண்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 12 பாகிஸ்தான் இராணுவத்தினர் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒரு பதுங்கி தாக்குதல், அம்புஷ் என்று சொல்றது. அதுக்கு TTP என்ற அமைப்பு, TTA என்ற அமைப்பு, BLA என்ற அமைப்பு, இந்த 3 அமைப்புகளும் தான் மாறி மாறி தாக்குதலை நடத்துவது. இதில் BLA இந்த அமைப்புகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டி கொண்டு வந்திருந்தது தொடர்ச்சியாக. இறுதியாக கடந்த வாரம் இடம்பெற்ற தாக்குதலுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் வெளிவார அமைச்சர் இந்தியா நியூ டெல்லிக்கு வந்திருந்தார். அங்கு அவர் ஜெயசங்கருடன் கதைத்துக் கொண்டிருந்த அதே சமயம் காபூலில் இருக்கின்ற இந்த TTP தலைமை அலுவலகத்தையும் அதன் தளபதியையும் குறிவைத்து பாகிஸ்தான் இரவு கடும் வான் தாக்குதலை நடத்தியிருந்தது. F-16 ரக விமானங்கள் மூலம் பல இடங்களை குண்டு வீசி தாக்கியிருந்தது. உடனடியாகவே இந்தியா அதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானின் இறமையை மீறுகிறது என்று சொல்லி. ஆனால் ஆப்கானிஸ்தான் வான் பரப்பை பாகிஸ்தான் தான் தனது கட்டுப்பாட்டில் எடுத்திருந்தது. ஆப்கானிஸ்தானால் அந்த பாகிஸ்தானின் விமானங்களை தாக்குவதற்குரிய விமான எதிர்ப்பு ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான் வசம் இல்லை. அதன் பின்னர் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது எல்லை பகுதியில். அதில் இருதரப்பும் கடுமையாக மோதி இருந்தார்கள். இதில் ஆப்கானிஸ்தான் கூறுகின்றது தாங்கள் 6 பாகிஸ்தான் நிலைகளை கைப்பற்றியதாகவும் 58 பாகிஸ்தான் படையினர் கொல்லப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் பாகிஸ்தான் கூறியிருக்கிறது தாங்கள் முக்கிய காவல் நிலையங்கள் உட்பட 19 காவல் நிலையங்களை தலிபான்களிடையே கைப்பற்றியதாகவும், அதே நேரம் 200 பேருக்கு மேல் தலிபான்கள் கொல்லப்பட்டதாகவும், தங்கள் தரப்பில் 23 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் தெரிவித்திருக்கின்றது. இந்த மோதல்கள் இடம்பெற்றிருக்கின்ற அதே சமயம் பாகிஸ்தானில் ஒரு உள்ளக ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டம் எதற்கென்று சொன்னால்,
இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக, அதாவது தற்போதைய பாகிஸ்தான் அரசு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என்று சொல்லி அதே அதாவது தற்போது அதாவது பாகிஸ்தான் பிரதமர் வந்து எகிப்தில் நிற்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஹாசா சமிட் மீட்டிங்கை கலந்து கொள்வதற்காக. அவர் அங்கு நிற்கிற அந்த சமயம்தான் இந்த போராட்டத்தையும் அங்கு ஒழுங்குபடுத்தி இருக்கிறார்கள். இப்ப ஆப்கானிஸ்தான் தலிபான்களின் வெளிவார அமைச்சர் இந்தியாவில் நின்ற சமயம் வந்து பாகிஸ்தான் வந்து காபூலை தாக்கியது வந்து தற்செயலாக நிகழ்ந்ததா அல்லது திட்டமிட்டு தாக்கினார்களா என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இப்போது பழைய முன்னைய போல இப்ப இந்திய ஊடகங்கள் வந்து தலிபான்களுக்கு மிக ஆதரவான சப்போர்ட்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் பாகிஸ்தான் அரபு நாடுகள் பாகிஸ்தானுக்கு மிக நெருங்கிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் இதில் விளங்க வேண்டும் என்று சொன்னால், தலிபான்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஈரானோ அல்லது கட்டாரோ இவர்களுடன் இணைந்து ஒரு அகண்ட முஸ்லீம் ராஜ்யத்தை ஒன்றை உருவாக்குவதற்கான, முஸ்லீம் பேரரசை உருவாக்குவதற்கான ஒரு அணியாகத்தான் அவர்கள் நிற்கிறார்கள். அடுத்தது உங்களுக்கு தெரியும், பக்ரம் ஏர்பேஸை அமெரிக்கா கைப்பற்ற, அமெரிக்கா மீண்டும் கையகப்படுத்த வேண்டும் என்ற நிலையில் இந்த இவ்வாறான மோதல்களும் அங்கு வெடித்திருக்கின்றன. இந்த நிலையில் இறுதியாக, அதாவது திங்கட்கிழமை ஆப்கானிஸ்தான் வெளிவார அமைச்சர் கட்டார் வெளிவார அமைச்சருடன் தொடர்பு கொண்டு இந்த பாகிஸ்தானுடன் பேசுமாறும் போரை நிறுத்த விரும்புவதாக கூறியதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ஈரானாக இருக்கலாம், கட்டார், UAE போன்ற நாடுகள் பாகிஸ்தானுக்குடனும் ஆப்கானிஸ்தானுடனும் பேச்சுக்களில் ஈடுபட்டதாகவும் மோதல்களை ஒரு தனிவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப கடந்த வார இறுதியில் இடம்பெற்றது போன்ற மோதல்கள் தற்போது இல்லை. மோதல்கள் ஒரு தனிவு நிலைக்கு வந்திருக்கின்றன. பல வீடியோக்கள், காணொளிகளை நீங்கள் பார்க்கலாம். இருதரப்பும் கைப்பற்றப்பட்ட காவல் நிலையங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களில் பாகிஸ்தான் படையினரின் இறந்தவர்களை காவி செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சில இடங்களில் தலிபான்கள் தங்கள் காவல் நிலைகளை விட்டு தப்பி ஓடும், கூட்டமாக ஓடுவது, சரணடைவது போன்ற படங்கள் எல்லாம் வெளியாந்து கொண்டிருக்கின்றன. அதில் பெருமளவு சிலவற்றை உறுதிப்படுத்தலாம், சிலவற்றை உறுதிப்படுத்த முடியாது. இருந்த போதும் இது ஒரு அடுத்த ஒரு போராகத்தான் பார்க்கலாம். ஆனால் இந்த போரில் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியாவோ அல்லது வேறு நாடுகளோ உதவிகளை செய்யலாம், நேரடியாக அவர்கள் செய்ய முடியாது, மறைமுகமாக செய்யலாம். அது இவ்வளவு தூரத்துக்கு அது சாத்தியமாகும் என்றது மிகவும் ஒரு சிக்கலான விடயம். என்னென்னு சொன்னால், ஆப்கானிஸ்தானுக்கான இந்தியா ஏற்றுமதிகள் கூட பாகிஸ்தானின் ஊடாகத்தான் செல்ல வேண்டும். அப்ப அந்த விநியோக சங்கிலியில் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனமான நிலையில் இருந்து கொண்டு இந்த போரை ஆப்கானிஸ்தான் தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகத்தான் இருக்கின்றது. ஒரே ஒரு விடயம், இன்னும் இந்த விடயத்தில் ட்ரம்ப் இன்னும் ஈடுபடவில்லை. சரியான ஒரு இடத்தில் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறீர்கள். அதையும் சேர்த்தால் அடுத்த நோபல் பரிசுக்கு அது சில விடயங்களில் வழிவகுக்கலாம் என்று நம்புகிறேன். 2 கேள்விகள் இருக்கிறது. ஒன்று, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை 2 நாடுகளையும் எடுத்துக்கொண்டால் மத ரீதியாக, அவர்களுடைய கலாச்சார ரீதியாக ஒரே மாதிரியான இனம், ஏன் அவர்களுக்கு இடையில் இந்த முருகல் நிலை? உண்மை இல்ல. இதில் வந்து எந்த ஒரு இரு நாடுகளுக்கு இடையிலும் முருகல் நிலை வருவது அந்தந்த நாடுகளின் நலன் சார்ந்தது அல்ல. இந்த பூகோள அரசியலில் வெவ்வேறு நாடுகள் நடத்துகின்ற பிரச்சனை. இப்ப நான் கூறினேனே, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையில் அமைக்கப்படுகின்ற அந்த எக்கனாமிக் கொரிடோரை குறிவைத்துத்தான் தாக்குகிறார்கள் என்னும் போது அது யார் தாக்குகிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்த விடயம். மூன்றாம் தரப்பினுடைய ஈடுபாடு. இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூட அவரின் நீங்கள் வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள் கூட வெளியிட்டார்கள். அது நீங்கள் பார்க்கலாம். அவர் அதிக காலம் செலவிட்டது பாகிஸ்தானில் திரைமறைவாக உளவு நடவடிக்கையில். அவர் எத்தனையோ தாக்குதல்களை வெளிப்படையாகவே, இதில் நாங்கள் கதைப்பதில் ஒன்றும் நேரென்றால் அந்த புத்தகமே அவருக்கு போட்டிருக்கிறார்கள். டோவல் வந்து, அதாவது டோவலை டெவில் என்றுதான் பாகிஸ்தான் அழைப்பது என்று அவ்வளவு பயங்கரமாக பாகிஸ்தானுக்குள் அவர் வேலை செய்தது, அவ்வளவு திறமையாக வேலை செய்தபடியால் தான் அவருக்கு அந்த பதவியே வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது. அப்படி அதே போல அமெரிக்காவின் CIA பொறுத்தவரையிலும் பாகிஸ்தானுக்கு ஊடுருவது, அதே போல சீனாவாக இருக்கலாம். எல்லா நாட்டுகளிலும் தங்கள் உளவு அமைப்புகளை வைத்திருப்பதுண்டு. அங்குள்ள இன முரண்பாடுகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதுண்டு. அதன் ஊடாக அங்கு ஏற்படுகின்ற ஒரு பொருளாதார அரசியல் நெருக்கடிகளை பின்னர் தங்களுக்கு சாதகமாக அவர்கள் மாற்றி விடுவதுண்டு.
ஏனென்றால் பொருளாதாரத்தால் வீழ்ந்தால்தான் அவர்கள் கடன் வாங்குவார்கள். கடன் பட்டவர்கள் பிறகு அந்த நாடுகளுக்கு அடிமைகளாக போக வேண்டிய ஒரு நிலையாக இருக்கலாம். இந்த நிலையிலும் அவர்கள் இந்த ஒரு உறுதித்தன்மையை பேணி அவர்கள் பொருளாதாரத்தால் முன்னுக்கு வந்து ஒரு முன்னகர்வை மேற்கொள்வதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். சீனா ரஷ்யா போல ஒரு இரும்பு பிடியாக இருக்குமாக இருந்தால் அவர்கள் சபை பண்ணலாம். இல்லை என்று சொன்னால் திறந்த பொருளாதாரம் என்பது அவர்கள் திறந்த பொருளாதாரம் என்பதே என்ஜிஓக்களும் முதலீட்டாளர்களும் அந்த நாடுகளுக்குள் ஊடுருவதற்கான ஒரு சிறந்த வழியாகத்தான் அவர்கள் இதுவரை காலமும் பயன்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே ஒன்று, இந்தியா ஆர்வம் காட்டுவதற்கு என்ன நோக்கம் என்று சொன்னால், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற போர் இந்தியா நினைத்த அளவுக்கு இந்தியாவுக்கு கை கொடுக்கவில்லை. இப்போது நீங்கள் பார்க்கலாம், எகிப்தில் நடக்கின்ற இந்த காசா மீள் கட்டுமானத்தில் எல்லா நாடு 30க்கு மேற்பட்ட நாடுகள் நிற்கின்றன. அங்கு பாகிஸ்தான் நிற்கிறது, அங்கு இந்தியா இல்லை. அப்ப என்னென்று சொன்னால், அந்த தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் இமேஜ் ட்ரம்ப் கூட 2 தடவைகள் கூப்பிட்டு அங்கு வெள்ளை மாளிகையில் விருந்து வைத்திருந்தார். அப்ப இந்த நிலையில் பாகிஸ்தானை ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்த வேண்டிய தேவை இந்தியாவுக்கு இருக்கின்றது. அது யாரும் செய்வார்கள் என்றால், எதிரி இது ஒரு பூகோள அரசியல் போட்டி என்னும் போது மாறி மாறி செய்வார்கள். அப்ப இந்தியாவுக்கு தற்போது பாகிஸ்தானை பலவீனப்படுத்த வேண்டும். அடுத்ததாக இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்புகள் அதிகம். முஸ்லிம் நாட்டிலேயே இப்போது அதிக அணு ஆயுதத்தை கொண்டிருக்கின்ற நாடு பாகிஸ்தான். அது மட்டுமல்லாது இந்தியாவை விடவே அதிக அணு ஆயுதத்தை பாகிஸ்தான் இப்போது வைத்திருக்கின்றது. முன்னர் இந்தியா தான் அதிக அணு ஆயுதங்களை வைத்திருந்தார்கள். இப்போது சவுதி அரேபியா பாகிஸ்தானுடன் மேற்கொண்ட உடன்பாடு, பாகிஸ்தான் பல இடங்களில் இந்த அரபு நாடுகளில் ஒரு லீடிங் ரோலை எடுப்பது, பல நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் கூட இதுவரையில் பாகிஸ்தான் தான் தலைவராக இருந்தது. அப்போது இந்த 2 தேசங்கள் என்ற கொள்கைகள், மற்றது ஆப்கானிஸ்தான் பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல்கள் எல்லாவற்றிலும் பாகிஸ்தான் ஒரு அதற்குள் அந்த சீனுக்குள் அவர்கள் ஒரு நிற்கிறார்கள். அந்த பாகிஸ்தானின் இவ்வாறான ஒரு முன்னகர்வை முறியடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இது ஒரு போட்டி அரசியலாகத்தான் பார்க்கலாம். அப்ப அடுத்ததாக இஸ்ரேலுக்கு பாகிஸ்தானை ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்தி அணு ஆயுதங்களை அகற்றுவதற்கான தேவை ஒன்றும் இருக்கின்றது. அந்த அணு ஆயுதங்கள்லாம் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. இப்ப இவ்வளவு நிலையிலும் தான் பாகிஸ்தானை ஏதோ ஒரு வகையில் பலவீனப்படுத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் சீனாவின் தொடர்புகள் அதிகம். உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இடம்பெற்ற போர் கூட சீனாவின் ஆயுதங்களை பயன்படுத்தி இருந்தது. பாகிஸ்தானுக்கு 2 பக்கமும் பாகிஸ்தான் வலுவாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்தியாவுடன் இடம்பெற்ற போரில் சீனாவின் J-10C ரக தாக்குதல் விமானங்களை பயன்படுத்தி இருந்தது. ஆனால் ஆப்கானிஸ்தான் மீதான தாக்குதலில் அமெரிக்காவின் F-16 பயன்படுத்தி இருக்கிறது. அவர்களும் அந்த உலக நடப்புகளை அறிந்துதான் எந்த ஆயுதத்தை எந்த தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை பயன்படுத்துகிறார்கள். இது பாகிஸ்தான் மட்டும் இதை செய்கிறதா அல்லது பாகிஸ்தானுடன் சீனா இதற்கான முழு ஆதரவுகளையும் வழங்குகிறதா என்றது ஒரு சந்தேகம் தான். ஆப்கானிஸ்தானை பொறுத்த மட்டில் போர் என்று முகம் கொடுக்க வேண்டிய இருக்கின்றது. இல்ல, கோல்ட் போர் தொடங்கியது, அதன் பின்னர் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சென்றது. இப்பொழுது அவர்கள் கொஞ்சம் நிம்மதி விட கூடிய ஒரு நிலைமை வந்திருந்த பொழுதும் கூட இப்பொழுது போர் வந்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அது எவ்வாறு மாறுகின்றது. சமீபத்தில் கூட இந்தியா அங்கே ஒரு தூதுவரம் அமைப்பதற்கான முயற்சிகள் கூட எடுக்கப்பட்டது போல ஒரு செய்தியை பார்த்திருந்தேன். பொறுத்திருந்து பார்ப்போம் அந்த விடயங்கள் எவ்வாறு வருகின்றது என்பதை. நாங்கள் ரஷ்யாவுக்கு செல்வோம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகின்றோம். அதுவும் நீண்ட காலமாக போர் முடிவுக்கு வருமோ வராத என்று நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்ரேல் பாலஸ்தீனத்தினுடைய போரை முடிவுக்கு கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்கும் பொழுது இந்த போரை, அதாவது யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரை தான் 1 வாரத்துக்கு முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று சொன்னார். ஆனால் 1 வருடமாகிவிட்டது. அதை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைமை இல்லாத நிலைமை இருக்கின்ற இந்த நேரத்தில் நேற்றைய தினம் ரஷ்யா பாரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது கீவ் மீது. அங்கே மின்சாரம் எல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டதாக, கீவ் பகுதியில் மட்டுமில்லை யுக்ரைன் முழுவதுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தாக்குதல் தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? போருடைய நிலைமை என்ன? தாக்குதல் இரு தரப்பும் தற்போது தாக்குதல்களை தீவிரப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள்.
உக்ரைனும் ரஷ்யா மீது கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை இரவு மட்டும் 249 ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கின்றது. வார இறுதியில் ஞாயிற்றுக்கிழமை என்று நான் நினைக்கிறேன், டொன்பாஸ் பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்டை ட்ரோனால் தாக்கி அளித்திருந்தார்கள். அது முற்றாக தீப்பிடித்து எரிஞ்சதாக கூறப்பட்டது. அதே போல ரஷ்யாவின் எரிபொருள் விநியோகங்கள், எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள், அதாவது ரஷ்யாவின் பொருளாதாரத்தை அளிப்பதற்கான முயற்சியாக அதனை குறிவைத்துத்தான் தாக்குகிறார்கள். இந்த நிலையில் தான் அமெரிக்காவின் வாஷிங்டன் போஸ்ட் ஒரு தகவலை வெளியிட்டிருந்தது. இந்த தாக்குதல்களை, அதாவது உக்ரைன் ரஷ்யாவின் எரிசக்தி நிலையங்களை தாக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா தான் வடிவமைத்து கொடுத்ததாக அல்லது நேட்டோ தான் வடிவமைத்து கொடுத்ததாக கூறியிருந்தது. இந்த நிலையத்தான் பதில் தாக்குதலாக ரஷ்யாவும் கடுமையாக உக்ரைன் பகுதிகளை தாக்கி வருகின்றது. உக்ரைனின் தலைநகரத்தைத்தான் அதிக அளவில் தாக்குகிறார்கள். தற்போதைய நிலையில் உக்ரைனின் வான் எதிர்ப்பு ஏவுகணைகள் பெருமளவில் பயன்பாடு அற்ற நிலையில் தான் இருக்கின்றன. என்றால் அதற்குரிய செலவீனங்கள் மிக மிக அதிகம். பல இடங்களில் மின்சாரங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. எரிசக்தி நிலையங்களை முற்றாக அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் ரஷ்யா இறங்கி இருப்பது போல் தெரிகிறது. தொடர்ச்சியாக தொடர் உந்துகளை கூட, ஏனென்றால் தொடர் உந்துகளில் தான், அதாவது ட்ரெயினில் தான் உக்ரைன் தனது ஆயுதங்களையும் ஆளணிகளையும் களமுனைகளுக்கு நகர்த்துவதால் அதையும் மெட்ரோ ஸ்டேஷன்களாக இருக்கலாம், தொடர்வுந்துகளாக இருக்கலாம், அவற்றையும் தாக்கி அழித்துக் கொண்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த குளிர்காலம் ஆரம்பிக்கின்ற இந்த நிலையில் உக்ரைன் கிட்டத்தட்ட $1 பில்லியன் எரிபொருட்களை வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. என்றால் எல்லா எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களாக இருக்கலாம், எரிசக்தி நிலையங்கள் எல்லாவற்றையும் ரஷ்யா பெருமளவில் அளித்திருப்பதாகவும், ஒடிசா பகுதியிலும் அவ்வாறுதான். அதே சமயம் அமெரிக்கா, நீங்கள் கூறியது போல, டொனால்ட் ட்ரம்பின் ஒரு சவாலான விடயம் இந்த உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது. தற்போது அவர் கூறியிருந்தார், அதாவது ரஷ்யா போரை நிறுத்த முற்படாது விட்டால் தான் உக்ரைனுக்கு டொமஹாக் ஏவுகணையை கொடுப்பேன் என்று சொல்லி, அது நியூக்ளியர் வார்ஹெட்டையும் காவி செல்லக்கூடியது, ட்ரெடிஷனல் குண்டையும் காவி கொண்டு செல்லக்கூடியது. எதை கொடுக்க போகிறார்கள் என்று தெரியாது. கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டதென்றால் அது ரஷ்யாவின் உட்பகுதிகளை தாக்கலாம். உக்ரைன் கூறியிருக்கிறது, தாங்கள் அதை இராணுவ இலக்குகளுக்காகத்தான் பாவிப்போம் என்று தாங்கள் உறுதியளிப்பதாக. அவர்களின் உறுதியை நம்ப முடியாது. ரஷ்யா பதிலளித்திருக்கிறது என்று சொன்னால், அந்த ஏவுகணைகளை உக்ரைனால் இயக்க முடியாது. அதற்குரிய சேட்டலைட் கோஆர்டினேஷன், அதற்குரிய தொழில்நுட்பம், அதை இயக்குவதெல்லாம் அமெரிக்கர்கள் அல்லது ஐரோப்பியர்களாகத்தான் இருப்பார்கள். எனவே இதை ஆயுதங்களை உக்ரைனில் வைத்து இயக்குவதால் அது உக்ரைன் இயக்கியதாக இருக்காது, அது அமெரிக்கா தான் தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக இருக்கும். அதற்குரிய பதிலடியை அவர்கள் விரைவில் எதிர்பார்ப்பார்கள் என்று ரஷ்யா மீண்டும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையைத்தான் பிறகு ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள், இல்லை தான் இப்போதைக்கு உக்ரைனுக்கு அதை கொடுக்க போவதில்லை என்று கூறியிருக்கிறார்கள். டொமஹாக்கை பொறுத்தவரையில் அதை ஒரு ஆயுதம், அது ஏதோ இந்த களமுனையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்ற மாதிரி கூறுகிறார்கள். இவ்வாறுதான் முன்னர் கூறினார்கள். அப்ரஹாம் டேங்க் ஒரு களமுனையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று, அதில் எதுவும் செய்யவில்லை. F-16 களமுனையில் மாற்றம் ஏற்படும் என்றார்கள், அது எதுவும் செய்யவில்லை. பேட்ரியாட் மாற்றம் என்றார்கள், பேட்ரியாட்டால் எதுவும் செய்யவில்லை. இப்போது டொமஹாக்கில் நிற்கிறார்கள். டொமஹாக்கை பொறுத்தவரையில் ரஷ்யா கூறுகிறது தனது S-350 S-350 ஏவுகணை தனது வான் எதிர்ப்பு ஏவுகணை தாங்கள் வடிவமைத்ததே அமெரிக்காவின் இந்த டொமஹாக் ஏவுகணைக்கு பதிலடியாகத்தான், அதனை எவ்வாறு சுட்டு வீழ்த்துவது என்பதற்காகத்தான். ஏனென்றால் சில குரூஸ் ஏவுகணைகளை பொறுத்தவரையில் அது லோ ஆட்டிடியூட்ல பறக்கக்கூடியது. ஹை ஆட்டிடியூட்ல பறக்கிற ஏவுகணைகளை சுடுவதற்கு வேறு வகையான ஏவுகணைகள், வான் எதிர்ப்பு ஏவுகணைகள், குறைந்த தாழ்வாக பறக்கும் ஏவுகணைகளை சுடுவதற்கு வேறு வகையான ஏவுகணைகள். அமெரிக்காவிடம் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு முன்னமே தெரியும். அப்ப அந்தந்த ஆயுதங்களை தடுப்பதற்குரிய ஆயுதங்களை அவர்கள் முன்னமே தயாரித்து வைத்திருக்கிறார்கள். இப்ப புட்டின் கூறும்போதும் கூறியிருந்தார், பிரச்சனை இல்லை, அந்த ஏவுகணையை அவர்கள் அடிப்பார்கள், அது சேதமும் வரும், எங்களுக்கு நாங்கள் இழப்பு பெறாது என்று சொல்ல முடியாது, இழப்பும் வரும், ஆனால் அதை நாங்கள் சுட்டும் வீழ்த்துவோம், அதே சமயம் நாங்கள் பதிலடியையும் கொடுப்போம்.
என்றுதான் அவர் கூறியிருக்கின்றார். அவர் அதை சுட்டு விழுத்துவேன், அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் கூறவில்லை. இழப்பும் வரும், அதை சுடக்கூடிய ஆயுதங்களும் எங்களிடம் இருக்கின்றது. நாங்கள் அதை எதிர்பார்த்துத்தான் இருக்கிறோம். என்று சொன்னால் அமெரிக்காவோட அந்த ஏவுகணை இருக்குது என்ற போது அதுக்கான பதிலான ஏவுகணைகளை நாங்கள் எப்போ தயாரித்துத்தான் வைத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் அமெரிக்காவில் இருக்கின்ற எல்லா ஆயுதங்களுக்கும், அதே போல ரஷ்யாவில் இருக்கின்ற எல்லா ஆயுதங்களுக்கும் அமெரிக்காவிடமும் இருக்கின்றது. அப்போ அப்படித்தான் அவர்கள் இரண்டும் மிகப்பெரிய வல்லரசுகள் என்னும் போது அவர்களுடைய இராணுவம் அதை நோக்கித்தான் செல்லும். ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்று சொன்னால் உக்ரைன் தான். உக்ரைன் ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு அழிவுக்கு தான் தற்போது நிற்கின்றது. நீங்கள் கூறினீர்கள் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டொமஹாக் ஏவுகணை கப்பலில் இருந்து வீசக்கூடிய ஏவுகணையை கொடுப்பதற்கான பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இது ஒரு போரை மாற்ற போன்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இப்ப பாருங்கள், இஸ்ரேல் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் தாக்குதலை நடத்தி தரமட்டமாக்கினார்கள். இப்பொழுது எல்லாரும் மறந்து விட்டார்கள். அவர்கள் எல்லா சர்வதேச சட்டங்கள், விதிமுறைகள் எல்லாவற்றையும் மீறித்தான் இஸ்ரேல் அந்த போரை நடத்தி கொண்டிருக்கு. இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியான ஒரு வகையில் இங்கே கையாளுவதற்கான ஒரு முயற்சியாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? ஹமாஸையும் ரஷ்யாவையும் ஒப்பிட முடியாது, நான் அப்படி ஒப்பிட்டு பார்க்கவில்லை. என்னுடைய சிந்தனை என்னவென்றால், தாக்குதல் மீது தாக்குதலை நடத்திவிட்டு, இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த போர் இப்ப 2.5 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டத்தில் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு வந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையை உருவாக்குவதற்கான ஒரு அழுத்தம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? உண்மைதான், அவ்வாறு உருவாக்குவதற்கான அழுத்தம் தான். ஆனால் ஹமாஸின் நிலைமை வேற, ரஷ்யாவின் நிலைமை வேற. ரஷ்யா ஒவ்வொரு முறையும் வரும்போது அவர்கள் தாங்கள் கைப்பற்றிய நிலத்தில் ஒரு அங்குலத்தையும் விடுவதற்கு தயாராக இல்லை. அதுதான் இப்போது உள்ள பிரச்சனை. தற்போதைய நிலையில் தோல்வி ஒன்று ஏற்படுமாக இருந்தால் ரஷ்யா தனது எந்த நோக்கத்துக்காக அந்த சிறப்பு படை நடவடிக்கையை ஆரம்பித்ததோ அந்த நோக்கங்களில் எந்த விதமான மாறுதல்களும் இருக்காது என்று ரஷ்யா கூறிவிட்டது. அப்படி என்று சொன்னால் உக்ரைன் நேட்டோவில் இணைய முடியாது, உக்ரைன் கனரக ஆயுதங்களை வைத்திருக்க முடியாது என்று நேட்டோவுக்கு ஒரு தோல்வியாகத்தான் இருக்கு. இதில் இப்ப இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனையில் இருதரப்பும் தங்களுக்கான வெற்றியை கொண்டாடுகிறார்கள். இஸ்ரேலும் கொண்டாடுகிறது, ஹமாஸும் கொண்டாடுகிறது. இதில் மேற்குலக ஊடகங்கள் முற்றுமுழுதாக பாலஸ்தீனத்தை இருட்டடிப்பு செய்து இஸ்ரேலின் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். மற்ற வளமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப அரபு ஊடகங்களாக இருக்கலாம், ஏனைய ஊடகங்கள் பாலஸ்தீனத்தின் வெற்றியை கொண்டாடுகிறார்கள். என்று சொன்னால் இவ்வளவு காலமும் அவர்கள் நின்று பிடித்தது மட்டுமல்லாது 250 ஆயுள் தண்டனை கைதிகளை கூட விடுதலை செய்திருக்கிறார்கள். சில பேர் 20-23 வருடங்கள் கூட ஜெயிலில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எங்கட தமிழகத்தை நீங்கள் பாருங்கள், போர் முடிந்து 16 வருடத்துக்கு பிறகு கூட அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கு யாரும் முன்வரவில்லை. ஆனால் இங்கு இதுதான் அந்த நல்லெண்ணெய் சமைக்க என்று சொல்வது. 20 பேருக்கு 2000 பேரை விட்டிருக்கிறார்கள். அப்ப அவர்கள் 20 பேருக்கு 2000 பேருக்கு அவர்களும் கொண்டார்கள். ஆனால் இழப்புகளும் அதிகம். இப்ப பாலஸ்தீனத்தை பொறுத்தவரையில் இழப்புகள் அதிகம், இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் இழப்புகள். அதே போலதான் ரஷ்யாவை பொறுத்தவரையிலும். ரஷ்யாவுக்கும் இழப்புகள் இருந்தாலும் ரஷ்யா இந்த போரில் ஏதோ ஒரு வகையில் உக்ரைனுக்கு ஒரு விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் விடாப்பிடியாக நிற்கின்றது. இப்ப ட்ரம்பின் இந்த அமைதி முயற்சிக்கு மிகவும் ஒரு இடைஞ்சலாக இருப்பது பூட்டினும் அல்ல, செலன்ஸ்கியும் அல்ல. இடைஞ்சலாக இருப்பது ஐரோப்பிய ஒன்றியம் தான் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சலாக இருக்கின்றது. இந்த ஐரோப்பா தனக்கான, ஏனென்றால் பொருளாதாரத்தால் ஏற்கனவே மிகவும் வீழ்ந்து இருக்கின்ற நிலையில் இந்த போர், இப்ப பெஞ்சமின் நெத்தனியாவுக்கு எவ்வாறு தனது அரசியலை தக்க வைப்பதற்கு ஒரு போர் தேவையோ அதே போல ஐரோப்பாவுக்கும் இப்போது இந்த போர் ஒரு தேவையாக இருக்கின்ற இந்த மக்களை ஏதோ ஒரு வகையில் தற்போதைய நிலையில் தக்க வைப்பதற்கு. நான் கேட்டதுக்கு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் 3.5 ஆண்டுகளுக்கு முன்னதாக ரஷ்யா விடாப்புடியாக நின்றது. அமெரிக்காவுடைய ஆயுதம் யுக்ரைனுக்கு வந்தால் அது அமெரிக்கா நேரடியாக அந்த போரில் ஈடுபடுவது என்று சொல்லிச்சு. ஐரோப்பிய நாடுகள் வருகின்ற ஆயுதங்கள் பயன்படுத்தினால் அது நேரடியாக ஈடுபடுவது என்று ரஷ்யா மிரட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வெளிப்படையாக ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் ரஷ்யா கொஞ்சம் பின்வாங்குவது போல் நான் உணர்ந்தேன். அப்படி பார்ப்பது பிழை இருக்கிறதா? உண்மைதான். ஏனென்று சொன்னால் எல்லோரும் வேற சொன்னார்கள். இப்ப அமெரிக்கா நேரடியாக கொடுக்கிறது என்று தெரியும், ஐரோப்பிய ஒன்றியம் நேரடியாக கொடுக்கிறது என்று தெரியும்,
ரஷ்யா ஏன் தாக்குதலை நடத்தவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ரஷ்யா எப்போது தாக்குதலை ஆரம்பிக்கின்றதோ அது ஒரு 3வது உலக போராக மாறும். ஆனால் இப்ப ரஷ்யா சில சந்தர்ப்பங்களில் தாக்க முற்பட்டும் இருக்கின்றது. இப்ப போலந்து மீதான ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள், மற்றது ரொமேனியா மீதான, பிரசல்ஸ் மீதான. ஆனால் இவர்களும் என்ன சொல்கிறார்கள், இல்லை அது ரஷ்யாவின் இல்லை, அது தவறி வந்தது என்று. இவர்களும் அதை வேறு அனாமதிய ஒரு ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் என்ற மாதிரி தான் கதையை கொண்டு முடிக்கிறார்கள். உக்ரைன் முன்னர் போலந்தின் மீது ஒரு ஏவுகணை விழுந்த போது ரஷ்யா அடிச்சு என்று சொன்னாலும் பைடன் சொல்லிவிட்டார் இல்லையே என்று சொல்லி. என்றால் 2 தரப்பும் அப்படித்தான் இருக்கிறேன். 2 தரப்புக்கும் தெரியும் நாங்கள் நேரடியாக மோதினால் மோத வேண்டும். அப்ப மோதினால் யாரும் வெல்ல போவதில்லை என்று அவர்களுக்கு தெரியும். என்றால் 2 தரப்பும் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும். இப்ப இவர்கள் கூறினார்கள், தாங்கள் சில நிமிடங்களில் ரஷ்யாவை இந்த அத்தனை சிட்டி நகரங்களையும் தாக்கி அளிப்போம் என்று. அதற்கு ரஷ்யா பதில் அளித்திருந்தது, நீங்கள் தாக்கலாம், ஆனால் நீங்கள் தாக்கி விட்டு வாஷ்ரூமுக்கு போறதுக்கு முதல் நீங்கள் அத்தனை பேரும் சாம்பல் ஆகி விடுவீர்கள். அப்படித்தான் 2 பேரும் இருக்கு. அப்ப 2 பேரும் மிரட்டல்ல, 2 பேரும் இன்னும் மோதலுக்கு இருதரப்பும் தயாராக இல்லை. அவர்களுக்கும் அது தெரியும். என்றால் அது ஒரு மனித குலத்தின் மிகப்பெரிய ஒரு அழிவாக இருக்கும். அது கடைசி ஆப்ஷனாகத்தான் அது இருக்க போகுது. இப்ப ரஷ்யாவில் ஒரு பேரழிவு ஏற்படுமாக இருந்தால், அல்லது இவர்களது ஆயுதங்கள் அங்கு பெருமளவான மக்கள் கொல்லப்படுவதாக இருந்தால் சில சமயங்களில் ரஷ்யா தாக்கக்கூடும். அதுவரையிலும் நான் நினைக்கவில்லை இருதரப்பும் ஒரு லெவலுக்கு மேல் இப்ப காசாவில் அளித்தது போல அளிக்க அளவுக்கு போக மாட்டார்கள். இருதரப்பும் மிரட்டி கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் இருதரப்புக்கும் தெரியும் தங்களுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. பேச்சு மொழியில் சொல்லப்போனா இந்த சலாப்பி கொண்டு போகிறார்கள் சொல்வார்கள் இல்லையா, இல்லையா? சுருக்கமாக இன்னொரு விடயம் என்னவென்றால், இந்த போரை எடுத்து பார்க்கும் பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு இந்த போரை மாற்றி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்கள். இப்ப கன்வென்ஷனல் போராக இருந்திருந்தால் வேறாக இருந்திருக்கும். ஆனால் இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த போரை மாற்றி இருக்கின்ற என்று நீங்கள் நம்புகிறீர்களா? உண்மைதான். செயற்கை நுண்ணறிவு இருதரப்புக்கும் பெரும் தலையடியை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இப்ப செயற்கை நுண்ணறிவை ஆயுதங்களில் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். ஆளில்லாத தாக்குதல் விமானங்களிலும் கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள். அப்ப அதை டெக்னாலஜி தான் இதில் மிகவும் மிகவும் காத்திரமான பங்கை வகிக்கின்றது. ரஷ்யாவுக்கு சீனாவோ அல்லது ஈரானோ இந்த தொழில்நுட்பத்தில உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறது. உக்ரைனுக்கு மேற்குலகத்தின் தொழில்நுட்பம் இருக்கின்றது. அப்ப இருதரப்பும் ஒரு தொழில்நுட்ப ரீதியாகத்தான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் கூட இப்போது தனது AI இராணுவத்தின் செயற்கை நுண்ணறிவு படைப்பிரிவு ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றது. பிரிகேடியர் ஜெனரல் ஒருவரை அதற்கு கட்டளை அதிகாரியாக போட்டு, அவர் முதல் 9900 என்ற யூனிட் புலனாய்வு படை அணியின் கட்டளை அதிகாரியாக இருந்தார். அடுத்த நிலைமை என்னென்று சொன்னால், இந்த ஆயுதங்களை எல்லாவற்றையும் செயற்கை நுண்ணறிவுடன் இணைத்து ஒரு போரை ஆரம்பிக்க போகிறார்கள் என்ற ஒரு தோற்றப்பாட்டை தான் அது கொண்டு வந்திருக்கின்றது. அதே போலதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் கூட ரஷ்யாவுக்கு ஏற்படுகின்ற அழிவுகளுக்கும் காரணம் இந்த செயற்கை நுண்ணறிவு, சேட்டலைட் தொழில்நுட்பம், ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தொழில்நுட்பம். அதே போலதான் உக்ரைனுக்கு ஏற்பட்ட அழிவுகளுக்கும் இப்ப அமெரிக்காவின் இந்த ஆயுதங்களும் பயனற்று போவதற்கும் காரணமாக தான், ரஷ்யாவின் ஆயுதங்கள் பெருமளவில் பயனற்று போவதற்கும் காரணங்கள் அதுதான். நன்றி அரசுகளே. ரஷ்யா தொடர்பான விடயங்களை, யுக்ரைன் தொடர்பான விடயங்களை உயிரோடி தமிழ் உறவுகளோடு பாய்ந்து கொண்டமைக்காக நன்றி கூறிக்கொண்டு, இனி நாங்கள் மடகாஸ்கரில் போர் ஒவ்வொரு இடமும் மாறி மாறி போர்கள் ஆரம்பித்த வண்ணமே இருக்கின்றது. மடகாஸ்கரில் அரசு தலைவர் தப்பி ஓட வேண்டிய எல்லாமே வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. நேற்று கூட அந்த செய்தியை கூறியிருந்தார்கள், அவர் பிரான்சுக்கு தப்பி ஓடியதாக. முதலில் மடகாஸ்கர் பிரச்சனை தொடர்பாக கூறி என்ன காரணத்துக்காக இவர் தப்பி ஓடினார் என்பதையும் கூறும். மடகாஸ்கரில் அண்மை, அதாவது நான் நினைக்கிறேன் 2 வாரங்களாக இந்த ஜெட் ஜெனரேஷன் புரொட்டஸ்ட் என்று சொல்றது அது இப்ப எல்லா இடங்களிலும் மெல்ல மெல்ல பரவி கொண்டு வருகின்றது. ஒவ்வொரு இடத்திலும் தங்களுக்கு பிடிக்காதவர்களை பதவியிலிருந்து அகற்றுவதற்கு சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பாவாக இருக்கலாம், மாறி மாறி செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ஆரம்பித்தது இப்போது பல நாடுகளில் மிக வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. பங்களாதேஷ் விழுந்தது, நேபாளம் விழுந்தது, இப்போது மடகாஸ்கர் அமைவிடம் உங்களுக்கு தெரியும், இலங்கை இன்னும் மற்ற பக்கம்.
அது இந்து சமுத்திர பிராந்தியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகத்தான் மடகாஸ்கர் இருக்கின்றது. அப்ப அதன் அமைவிடம் மிக மிக முக்கியமானது. அந்த அதில் அதன் அரசு தலைவராக இருக்கலாம் ஆண்ட்ரி ரஜலோனியா. அவரை பொறுத்தவரையில் அவர் 2009 பதவிக்கு வந்த போது கூட அவரும் ஒரு அதாவது இராணுவ புரட்சி மூலம்தான் தன் பதவியை கைப்பற்றி இருந்தார். அதன் பிற்பாடு அவர் ஒரு தேர்தலை நடத்தியிருந்தார். 2018 2023 தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். ஆனால் அங்கு இடம்பெறுகின்ற ஊழல்கள், அங்கு மக்கள் படுகின்ற இன்னல்கள், பொருளாதார நெருக்கடிகள் தற்போது அங்கு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. கடந்த 2 வாரங்களாக இடம்பெற்ற போராட்டங்களை அடுத்து பிரதமர் பதவி விலகி இருந்தார். பிரதமர் என்ற இடத்துக்கு அவர் ஒரு இராணுவ ஜெனரலை பிரதமராக நியமித்திருந்தார். அதன் பிற்பாடு அவர் இந்த அவர் பதவிக்கு வருவதற்கு இராணுவ புரட்சியை மேற்கொள்ள எந்த படையணி, சிறப்பு படையணி ஒன்று அவரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. அதாவது எலைட் கேப்சட் யூனிட் என்று சொல்றது. அந்த படையணியைத்தான் அவர் நம்பி இருந்தார். ஆனால் அந்த படையணியும் இப்போது புரட்சியாளர்களுடன் சேர்ந்து விட்ட நிலையில் அவர் தப்பியோடி இருக்கின்றார். அந்த நாட்டில் இருந்து துபாய்க்கு அவர் தப்பியோடி இருக்கின்றார். அதுக்கு பிரான்ஸ் தான் உதவி செய்திருக்கின்றது. இதில் நீங்கள் கேட்கலாம், பிரான்ஸ் ஏன் இங்க வந்தது என்றால், அவர் ஒரு பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்றவர். பிரான்ஸ் நாட்டு குடியுரிமை பெற்றவர் என்றால் எப்படி மடகாஸ்கருடைய அதிபராக இருக்க முடியும்? அதுதான் இந்நாளின் காலனித்துவம் என்றது அதுதான். இப்ப ஜோர்ஜியாவை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால், ஜோர்ஜியாவுக்கு அமெரிக்க தூதுவராக இருந்தவர் தான் அங்கு அரசு தலைவராக வந்தார். இப்ப நீங்க பார்க்கலாம், ஸ்ரீலங்காவில ஜூலி சங் இருக்கிறார். நாளைக்கு ஜூலி சங் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு பிரசிடண்டா வந்தா எப்படி இருக்கும்? அதே போலதான் சில சமயங்களில் சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும், இப்ப இருக்கிற எல்லாத்தையும் விட அவங்களே எப்படி. அதே போலதான் இங்க மடகாஸ்கர் பிரசிடன்ட் அவர் பிரெஞ்சு சிட்டிசன். எனவேதான் அவரை பிரான்ஸ் தனது இராணுவ விமானம் மூலம்தான் பிரான்ஸ் அவரை அங்கிருந்து அகற்றி இருக்கின்றது. அங்கிருந்து அவர் இப்போது துபாய்க்கு சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த அரபு நாடுகளில் அண்மை காலமாக ஒரு புரட்சி ஒன்று, ரஷ்யா, அதாவது இந்த உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பெருமளவான அந்த பிரான்சின் காலனித்துவத்தில் இருந்த ஆப்பிரிக்க நாடுகளில் புரட்சிகள் ஏற்பட்டு, ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு, பிரான்ஸ் அங்கிருந்து தொடர்ச்சியாக வெளியேற்றப்பட்டு கொண்டு வந்திருந்தது. அப்ப இந்த நிலையில் இப்போது மடகாஸ்கரையும் பிரான்ஸ் இழந்திருப்பதாகத்தான் இதிலிருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப இதுக்கும் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த உலக ஒழுங்கில் ஏற்படுற ஒரு மாற்றமும் இந்த பூகோள அரசியல் அதிகார போட்டியின் ஒரு தொடர்ச்சியாகத்தான் பார்க்கலாம். எவ்வாறு பங்களாதேசம் விழுந்ததோ, எவ்வாறு இலங்கை விழுந்ததோ, எவ்வாறு நேபாளம் விழுந்ததோ, அப்படியே இதில் ஒரு சங்கிலி தொடராக தொடர்ந்து கொண்டு போகிறது. நாளைக்கு எந்த நாடு என்றதான் இப்ப ஒரு கேள்வி. எனவேதான் பொலிட்டிகோ இப்போ ஒரு செய்தியை போட்டிருக்கின்றது. வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மருடோவை அமெரிக்க அதிபர் படுகொலை செய்வதற்கான ஒரு பேச்சுவார்த்தையை ஒரு குழுவுடன் நடத்தியதாக பொலிட்டிகோ ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஏனென்றால் இப்ப அண்மை காலமாக வெனிசுலா மீது அமெரிக்கா அந்த படகுகள் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 24 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், 4-5 படகுகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன. அப்ப இப்போது அவர் கூறுகிறார், வெனிசுலா அதிபர் தான் இந்த ட்ரக்ஸை கடத்துவதாகவும், எனவே அவரை படுகொலை செய்வதற்கு, ஆனால் நேரடியாக, இப்ப உங்களுக்கு தெரியும், ட்ரம்ப் போருக்கு எதிரானவர் தானே, அவர் நேரடியாக போரை செய்ய முடியாது. அப்போ கூலிப்படை மூலம் அவரை படுகொலை செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறுவதாக பொலிட்டிகோ ஊடகம் அதனை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றது. அப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் கூறிய போது அடுத்தது எந்த நாடு விழப்போகிறது, அல்லது எந்த நாட்டின் அரசு தலைவர் தப்பியோட போகிறார், எந்த நாட்டின் அரசு தலைவர் படுகொலை செய்யப்பட போகிறார் என்ற ஒரு நிலையில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும். உண்மைதான். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்தீர்கள் என்றால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சொல்வதை நாங்கள் கேட்டுவிட்டு இருப்போம். இப்பொழுது ஒவ்வொரு நாடும் செய்கின்ற அட்டூழியத்தை இலகுவாக வெளியில் கொண்டு வருகிறார்கள். ஒழித்து வைக்க முடியாத ஒரு நிலைமை தான் இருக்கு. மிகவும் சுருக்கமாக நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர போன்றோம். பிரான்ஸ் என்ன நடக்கிறது? பதவி விலகினார், 24 மணி நேரத்தில் விலகினார். பிறகு 2-3 நாட்கள் கழிந்து
மீண்டும் அவரே பிரதமராக வந்திருக்கிறார் என்றால் என்ன நடக்கும் சுருக்கமாக? அங்கு வேறு ஒருவருக்கும் பிரதமராக யாரையும் இல்லை, எல்லாம் முடிந்து விட்டது. வளமையா இல்லாத ஓடி திரிவார்கள், எனக்குத்தான் நீங்க ஒருத்தரும் வேடா மட்டும் திரிகிறார்கள். அவருடைய கையிருப்பில் இருந்தவர்கள் முடிந்து விட்டார்கள். விசுவாசமானவர்கள் இல்லை. 5 பிரதமர் 2 வருடத்துக்கு 5 பிரதமர்கள். மேக்ரோனின் ஆட்சி காலத்தில் 7 பிரதமர்கள். அப்ப இப்ப வந்த அவரும் கூறியிருக்கிறார், தான் தற்காலிகமாக இதில் இருக்கிறேன் என்று சொல்லி நான் விரைவாக பதவி விலகி விடுவேன், ஒரு ரைட்டான ஆளை அல்லது அந்த பட்ஜெட்டை நிறைவேற்ற வேண்டும், அதற்காக தான் அதில் இருப்பதாகத்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சின் நிலைமை மிக மிக மோசமாகத்தான் இருக்கின்றது. என்ன பிரச்சனை என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இருக்கின்றது. ஜெர்மனியும் அதே நிலைமை தான். ஜெர்மன் அதிபரின் அப்ரூவல் ரேட் 23% குறைந்திருக்கின்றது. அதே போலதான் பிரித்தானியாவின். இப்ப எகிப்தில நடக்கின்ற ட்ரம்பின் கூட்டத்துக்கு எல்லோரும் தரிசனம் கட்டி போடுவதும் அதுக்காகத்தான். ஏதோ ஒரு வகையில் ட்ரம்பின் இந்த வரிகளை குறைத்து பொருளாதார ரீதியாக, என்னென்னு சொன்னால் இப்போ ஸ்டீலுக்கு கூட ஐரோப்பிய ஒன்றியம் 100% வரியை விதித்தது பிரித்தானியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக விழுந்திருக்கிறது. பிரித்தானியா ஐரோப்பாவிலிருந்து விலத்தி இருக்கின்றது பிரெக்சிட் மூலம். இனி அவர்களுக்கு முழு அளவிலான டாக்ஸ் விதிக்கப்படும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களுடைய 90% ஏற்றுமதி ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தான் இருக்கு. அமெரிக்காவின் ஷட்டவுன் அதை இப்போதைக்கு அவர்கள் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்றுதான் கூறப்படுகின்றது. ஏற்கனவே 900 விமானங்கள் தாமதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அல்லது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அப்ப இவ்வளவு பொருளாதார சுமைகளையும் மெல்ல மெல்ல அமெரிக்காவின் பொருளாதாரத்துக்கு விழுகின்ற அடி இல்லாத கூடுதலாக ஏனைய நாடுகளை விட ஐரோப்பா கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய நிலை இருக்கின்றது. அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் இந்த பிரான்சின் அரசியல் சிக்கலை நாங்கள் பார்க்கலாம். டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஒரு முறை சைனாவோடு சுரண்டுவது போல் இருக்கிறது. அவர்களுக்கு இப்போ பிரச்சனை என்னவென்று சொன்னால் வர்த்தக ரீதியாக சீனாவின் ரய எர்த் மெட்டல் அதுதான் அவர்களுக்கு மிக முக்கியமானது ஒன்று. ஏனென்று சொன்னால் அது அமெரிக்காவுடைய F-35 ரக விமானமாக இருக்கலாம், நீர்மூழ்கி கப்பலாக இருக்கலாம், அல்லது கப்பல்களாக இருக்கலாம், ஆயுதங்களுக்கு மிக தேவையானது ஒன்று. இப்ப இந்தியாவின் ஊடாக அணுகுகிறார்கள். இந்தியாவுக்கூடாக வாங்கி அங்கு கொண்டு செல்வதற்கு சீனா இந்தியாவுக்கு சொல்லி இருக்கின்றது, எங்களிடம் வாங்குவதை நீங்கள் யாருக்கு விற்கிறீர்கள் என்று சொன்னால் தான் தருவோம், இல்லை என்றால் தர முடியாது என்று சொல்லி அமெரிக்கா தன்னிறைவு அடைவது என்று சொன்னால் மெட்டல்ல இன்னும் 15 வருடங்கள் எடுக்கும் என்று கூறுகிறார்கள். ஏதோ ஒரு அமெரிக்கா பொசுல், அதாவது எரிபொருட்களை வைத்துக் கொண்டு உலகத்தை எவ்வாறு பாகையும் பண்ணுகிறதோ அதே மாதிரி சீனா இந்த மெட்டலை வச்சுக்கொண்டு அமெரிக்காவை மிரட்டுவதாகத்தான் கூறுகிறார்கள். எனக்கு விளங்கவில்லை, சரியான குழப்பமா இருப்பதாருங்கள். அமெரிக்கா இந்தியாவை ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்க வேண்டாம் என்று சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குகிறது. இப்ப சீனா அப்படி சொல்லுது, இந்தியா அப்படி சொல்லுதுன்னா என்ன நடக்குது? இது குளோபலைசேஷன் என்று எல்லோரும் ஒவ்வொன்றிலும் தங்கி விட்டார்கள், தங்கி வாழ பழகி விட்டார்கள். இப்போது எங்கட கம்பெனிக்கு கூட சொல்கிறார்கள், சில கெமிக்கல்ஸ் வாங்கும் போது இப்போது ஒரு வந்திருக்கிறது சீனாவிடம் இருந்து வந்த கெமிக்கல். சீனாவிடம் இருந்து நாங்கள் நேரம் வாங்குறோம், ஐரோப்பாவில் இருக்கிற ஒரு நிறுவனம் தான் சீனாவிடம் இருந்து வாங்கி விற்கிறது, அது ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள வர மாதிரி சொல்வார். இப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஏண்டா அந்த கஸ்டமர்ஸுக்கு சப்ளை சேஞ்ச் பண்ண இன்ஃபார்ம் பண்ணத்தானே வேணும். அப்ப சொல்லியிருக்கிறார்கள் இனி இந்தியாவில இருந்தான் வரும், சீனாவில இருந்து வராது. இப்ப நான் சொன்னேன், அது இந்தியாவோட ப்ராடக்ட் இல்ல, சீனாவிட்ட இருந்து இந்தியா வாங்கி தருது. நீங்கள் அந்த ப்ராடக்ட்ல எந்த பிரச்சனையும் இருக்கா? அப்படித்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேற குளோபலைசேஷன் என்று சொல்லி கொண்டு வந்தது இப்ப கூடுதலாக ஃபெயிலியராக போய்விட்டது. அந்த அமெரிக்கா கொண்டு வந்த குளோபலைசேஷன் பேக்ஃபயராக போனது போலதான் தெரியும். அது அவர்களுடைய தேவைகள் முடிந்த பின்பு நிலை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அப்படித்தானே செய்யலாம். வாருங்கள், காலனித்துவ காலத்தில் எப்படி போனார்கள், எல்லா நாடுகளுக்கும் எத்தனை நாடுகள் போனார்கள், போய் அங்கே இருந்து சுரண்டி கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்களிடமிருந்து குறைந்த ஊதியத்துல வேலை வாங்கி எல்லா பொருட்களையும் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்து இங்கே கொண்டு வந்தார்கள். இப்பொழுது அவர்களுக்கு நெருக்குவாரம் வந்துவிட்டது. அந்த நெருக்குவாரத்தினூடாக இன்னும் ஒரு வழியை பார்க்கிறார்கள். அவ்வளவுதான். பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பு இன்றைய உலக நாடுகள் நிகழ்ச்சியில் இணைந்து விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டதற்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். அரசு நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம்.
மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.